ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். போகிற வழியில் ஒரு புலி வரணுமா, ஏதாவது ஒரு காருக்குள்ளே போய் உட்காந்துட வேண்டியதான். இந்த வண்டி இப்போ இருக்கு, இங்கே தான் நிற்கிதா. பின்னாடி வரலாம். சரி 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 ஏறி நடந்து நார்மலாக நடக்கணும்ல யாருலாம். சரி சரி இந்தா விழுகுது, நல்லா விழுகுது. தெரியுமா? பசுமை பள்ளத்தாக்கு கிரீன் வேலி வியூவா. அந்த கிரீன் வேலி வியூ போர்டு கிட்ட தெரிகிறோம். இங்கிட்ட என்னடா கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க? ஜி எனக்கு தெரியும். வாடா, வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். எதுக்கு? ரூட்டு காமிங்க, அங்கே இருந்து வெஹிக்கிள் புதிய வானம் பில்லர் மறுபடியும் தூண்பாறைக்கு தான் வரோமா? அங்கிட்டு இருந்து 1 கிலோமீட்டர் நான் கூட பயந்துட்டேன். பைன் ஃபாரஸ்டா? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக சுற்றி ஆச்சு. கருதாக மெதுவாக பாவா அவன் பதக்கலாம். எங்கே காமிட்டு ஆண்டில் தான் இருக்கு. இந்த வீடியோவில் கொடைக்கானல் ரோட் ட்ரிப் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா கொடைக்கானலில் வீக்கெண்டில் நம்பி போனால் எப்படி வச்சு செய்யுன்றதை தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாகவே வண்டி நாங்கள் எங்கேயோ பார்க் பண்ணிவிட்டு நடந்து தாங்க வந்தோம். ஏன்னா ஃபுல் டிராஃபிக்கு, அதனால தைரியமாக நடந்து வந்தோம். டிராஃபிக் இல்லாதப்போ நடக்காதீங்க. வைல்ட் அனிமல்ஸ் கிராஸ் பண்ணாலும் பண்ணலாம். நாங்கள் ஃபுல் டிராஃபிக்காக இருந்ததுனால கொஞ்சம் தைரியமாக நடந்து வந்தோம். ஏதாவது வந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற காரில் உள்ளக்கு போய் தஞ்சம் பூந்துக்கலான்ட்டு.
குறுக்கு பாதையெல்லாம் வந்து வந்திருப்போம். நாங்கள் வந்து மெயின் ரோடு வழியாக ரீச் பண்ணாமல் அப்படியே ஏறி இது பண்ணி வந்திருப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி இருக்கிற பாதைகள்லாம். பசங்களோட லீவில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீக்கெண்டில் இதிலெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. வீக் டேஸில் ஒரு 2 நாள் லீவ் போட்டு கூட கூப்பிட்டு போங்க. அப்போ தான் ஃப்ரீயாக சுற்றி பார்ப்பீங்க. கடைசியில் நம்ம சாய்ஸ் எது இல்லைன்னு குணாக்கே மட்டும் பார்த்துட்டு போங்க. அதுதான் நீ பார்க்கணும்னு டிசைட் பண்ணிருச்சு. எனக்கு பண்ணு வேணும் பண்ணு இந்த கேட்டாங்கக்கா. ம் நல்ல கிளைமேட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் கிளம்பும்போது வந்து மழை தூறிகிட்டே இருந்தது. அப்படியே வந்து அழகான ரெயின்போ வந்து வர ஆரம்பிச்சிது ஒரு வியூ பாயிண்ட் கிட்ட. அதாவது கொடைக்கானல் விட்டு லைட்டாக தான் வெளியில் வந்தோம், சிட்டியை விட்டு வெளில வந்தோம் லைட்டாக. அப்போ வந்து ஒரு பிளேஸில் சூப்பராக வந்து வெளிச்சத்தோடு நல்லா வந்து ஒரு ரெயின்போ தெரிஞ்சிச்சு. ஹில்ஸில் ரெயின்போ பார்க்குறது ஒரு அதிசயமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். செமையாக இருந்தது. அந்த கிளைமேட்டும் வந்து சில்லாக நல்லா சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த கிளைமேட் காரணமாக வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டாலும் இறங்குறதுக்கு. அதுவுமே லைட்டாக அவங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த இருட்டில் வந்து எப்படி இருக்குது கொடைக்கானல் கீழே இறங்கும்போது. ஃபுல்லாக சிட்டியை விட்டு வெளியிலே நாங்கள் வந்துட்டோம். அப்போ வந்து இறங்கும்போது லைட்டாக காமிச்சிருப்பேன். அதுவுமே அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டே வந்தோம். உங்களுக்கு இந்த ஜன்னல் ஓரத்தில் இந்த மாதிரி உட்காந்து போகிறது பிடிக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வாமிட் பண்ணுறதுக்கு இல்லை, இந்த மாதிரி அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு போகிறதுக்கு. நீங்கள் போகும்போது இப்படித்தான் இருந்துச்சான்னு சொல்லுங்கள். நான் போகும்போது மிஸ்ட்டு செமையாக இருந்தது. ஆனாலும் அந்த ரோட்டில் நடக்கிறதுக்கு வந்து சூப்பராக தான் இருந்தது. வண்டிங்க நிறையா இருந்ததுனால தைரியமாக இறங்கி நடந்தாச்சு. ஏன்னா வண்டி எங்கள் வண்டி ஊர்ந்து தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பைக்கில் போனவங்களுக்கு வந்து ஒரு லக்கு என்னென்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து சல்லுன்னு பூந்து போயிட்டாங்க. காரு அந்த டெம்போலலாம் வந்து வேனில் வந்தவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு வர்றதுக்கே. பாவம் அவங்களாம் வந்து வீக்கெண்டில் எல்லா ஊருக்காரவங்களும் வந்திருந்தாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி எல்லா ஊரில் இருந்துமே வந்து வந்திருந்தாங்க. செம டிராஃபிக்கு. அதனால் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம். எல்லா வண்டியும் அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருந்தது. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கார் பார்க்கலான்றது கொடைக்கானல் ரோட்டில் தான் பார்த்தோம். எல்லா டைப் காரும் சுற்றிட்டு இருந்தது, எல்லா டைப் வேனும் சுற்றிட்டு இருந்தது. நல்லா அது அப்படியே இது பண்ணி பார்க்குறாப்புல இருந்தது. இது அவுட்ருன்றதுனால இறங்குறதுனால வந்து இது வந்து கம்மியாக தான் வந்து இருந்துச்சு. இங்கே வந்து டிராஃபிக்லாம் இல்லை, நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து போய்க்கிறணும். சிட்டிக்குள்ளே ஆனால் டிராஃபிக்காக தான் வந்து இருந்தது. நாங்கள் வந்து குணா கேவு அப்புறம் அந்த மன்னவனூர் லேக் பிளான் பண்ணோம். ஆனால் எங்களுடைய நேரம் குணா கேவுக்கு மட்டும்தான் அன்றைக்கி பார்க்கணுன்னு எழுதியிருந்தது. ஏன்னா மிச்ச பிளேசஸ்லாம் வந்து கொடைக்கானலில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பைன் ஃபாரஸ்ட்டு, பிரைன் பூங்காலாம் பார்த்துட்டோம். அதனால் பிரைன் பூங்கா போகல. பிரைன் பூங்கா கிட்ட அந்தளவு டிராஃபிக் வந்து இல்லை. எக்ஸிட் ஆகிறதுனால நம்ம காரை எங்கேயாவது போட்டுட்டு நம்ம பிரைன் பூங்கா, கோக்கர்ஸ் வாக் பார்க்கலாம். அந்த இடத்துல டிராஃபிக் இல்லை. ஆனால் வந்து சிட்டிக்குள்ளே குணா கேவ் போகிற சைட்லாம் டிராஃபிக் செமையாக இருந்தது. அதே மாதிரி டைம் போக போக கொஞ்சம் டிராஃபிக் குறைஞ்சிச்சு 4-5 மணிக்கு மேலே.